அப்பதான் வந்து மக்களுக்கு தான் உங்களால் செய்ய முடியும். உங்களுக்கு வந்து எல்லாமே இவ்வளவு கம்பெனிகள்லாம் வருது, இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வருதுன்னு சொல்றீங்க. இதனால கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம்? இவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கா? இப்ப ஏன்னா இங்க இருக்கிற ரா மெட்டீரியல் தான் எடுக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி, இங்க இருக்கக்கூடிய வாட்டர், என்ன இங்க இருக்கக்கூடிய மேன் பவர் அவன வேலை கொடுக்குறாங்கன்னா அவங்க என்ன டைரக்டர் லெவல்லையும் ஒரு ஒரு ஹையர் அத்தாரிட்டி லெவல்ல கொடுக்குறாங்க, ஒரு சூப்பர்வைசர் லெவல்ல, ஒரு லேபர் லெவல்ல தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த வேலை வந்து அவங்க எடுத்துட்டு மேன் பவர் எடுத்துட்டு சுரண்டிட்டு 100% ஈல்ட வந்து அவங்க கண்ட்ரிக்கு தே எக்ஸ்போர்ட் தேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் செல் தேர் ப்ராடக்ட்ஸ். இதுல கவர்மெண்ட்டுக்கு என்ன ஷேர் இருக்கு? இங்க இருக்க ரா மெட்டீரியல் எடுக்கிறதுக்கு இல்ல. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நான் 35% ஷேர் கொடுக்குறேன், 40% ஷேர் கொடுக்குறேன், 50% ஷேர் கொடுக்குறேன்னா யூ ஆர் ஏ குட் கவர்மெண்ட், யூ ரன் ஏ குட் கவர்மெண்ட் அர்த்தம். ஒரு பிரைவேட் கம்பெனி வருது, ஓகே, இந்த அவங்க ஒரு இன்வெஸ்டர் வராங்க, சொல்லுங்க 49% எங்களுக்கு ஷேர் கொடுங்க, 49% வந்து எங்களுக்கு ஷேர் கொடுங்க. ஒரு ஜேபின்னு சொல்றோம் இல்லையா, நாங்க வந்து we are giving the land, we are giving the all sources. வாட்டர்லாம் என்ன சும்மையா? எலக்ட்ரிசிட்டிலாம் என்ன சும்மையா? சும்மாவே நமக்கு ஸ்காசிட்டி இருக்குது, இங்க வந்து கரண்ட் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்க கம்பெனி கொண்டு வர அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இடம் அலாட் பண்ணி கொடுக்குறீங்க, சிப்கார்ட் கொடுக்குறீங்க, கரண்ட் கொடுக்குறீங்க, ஏசி கொடுக்குறீங்க, தண்ணி கொடுக்குறீங்க, மேன் பவர் கொடுக்குறீங்க, என்ன லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம் கிடைக்குதுங்க? கஜானால என்ன வருது? மக்களுக்கு என்ன கிடைக்குது? கஜானால வந்தா அது மக்களுக்கு போகணும். கவர்மெண்ட் கஜானாக்கு வந்துச்சுன்னா அது மக்களுக்கு போகணும். இல்ல அப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி கமிஷன் மட்டும் தான் வருது உங்களுக்கு. அப்படிதான் நம்ம வெளியில இருந்து பார்க்க வேண்டியிருக்கும். என்ன நீங்க கவர்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட் நீங்க பிக்ஸ் பண்ணுங்க. பாலிசிஸ் வந்து இந்த மாதிரி இருக்கணும், கவர்மெண்ட்டுக்கு இவ்வளவு ப்ராஃபிட் இருக்கணும் அப்படின்றத பாலிசிஸ் இருந்தாதான் மக்களுக்கு நன்மை. அந்த மாதிரி ப்ராஃபிட் ஷேரிங் கவர்மெண்ட்டுக்கு இல்லாத எந்த ஒரு கம்பெனி, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே அது தமிழ்நாட்டுக்கு கேடுதான். தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்கள் சுரண்டப்படுகிறது அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? இதான